வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் வினா விடைகளினுடைய தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேள்வியோட முடிவிலையும் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். கீழே நான் ஆன்சரையும் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, ஒரு பூங்காவில் ABCDE என 5 மாணவர்கள் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் A என்னும் மாணவர் தென்மேற்கு பார்த்தும் D என்னும் மாணவர் தென்கிழக்கு பார்த்தும் அமர்ந்துள்ளனர். B and E மாணவர்கள் A மற்றும் Dக்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் C என்னும் மாணவர் D மற்றும் Bக்கு சம தொலைவில் இருப்பின் C மாணவர் எத்திசை நோக்கி உள்ளார். இதுதான் கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பூங்காவில் ABCDE என 5 மாணவர்கள் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். இவர்களில் A என்னும் மாணவர் தென்மேற்கு பார்த்தும் D என்னும் மாணவர் தென்கிழக்கு பார்த்தும் அமர்ந்துள்ளனர். B and E மாணவர்கள் A மற்றும் Dக்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் C எனும் மாணவர் D மற்றும் Bக்கு சம தொலைவில் இருப்பின் C மாணவர் எந்த திசையை நோக்கி அமர்ந்திருப்பார்? இனி நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ஆன்சரை செஞ்சு பார்க்கலாம். ABCDE இவர்கள் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். அதனால் நம்ம ரஃப்பாக ஒரு படத்தை போட்டுக்கலாம். 5 பேர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர். அந்த அமர்ந்துள்ளதற்கே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி அமர்ந்துள்ளனர். அது என்னென்னு பார்க்கலாம். கேள்வியை பாருங்க. A எனும் மாணவர் தென்மேற்கு பார்த்தும் A என்னும் மாணவர் தென்மேற்கு பார்த்து அமர்ந்துள்ளார். தெற்கு மேற்கு அதை நோக்கி அமர்ந்துள்ளார். நெக்ஸ்ட்டு D என்னும் மாணவர் தென்கிழக்கு பார்த்தும் D அப்படிங்கிற மாணவரை பாருங்க, அவர் தென்கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். BE மாணவர்கள் A மற்றும் Dக்கு நேர் எதிராக உள்ளனர். BD மாணவர்கள் BE மாணவர்கள் Aக்கும் Dக்கும் நேர் எதிராக உள்ளனர். Aயை பற்றியும் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, D பற்றியும் சொல்லியிருக்காங்க. A மாணவர் தென்மேற்கை நோக்கி அமர்ந்துள்ளார். D மாணவர் தென்கிழக்கை நோக்கி அமர்ந்துள்ளார். இந்த BE என்ற இரு மாணவர் Aக்கும் Dக்கும் நேர் ஆப்போசிட்டில் அமர்ந்திருக்கிறார். எனில் C என்னும் மாணவர், அதில் இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த C என்னும் மாணவர் Bக்கும் Dக்கும் சம தொலைவில் இருக்கிறார். அதனால் அவர் சென்டரில் இருக்கிறாரு C. அப்போ சென்டரில் இருந்தால், இந்த பாயிண்டில் அவர் இருந்தார்னா கண்டிப்பாக இவர் C என்னும் மாணவர் கிழக்கு திசையை நோக்கி தான் இருப்பார். C மாணவர் கிழக்கு திசையை நோக்கி தான் இருப்பார். ஆன்சர் கிழக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 28,000. அவருடைய செலவும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் பொழுதுபோக்கிற்காக செலவிடும் தொகை எவ்வளவு? இதுதான் கேள்வி. ஒருவருடைய மொத்த மாத வருமானம் 28,000 ரூபாய். அவருடைய செலவும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சேமிப்புக்கு 15%, பொழுதுபோக்குக்கு 7%, வாடகைக்கு 13%, போக்குவரத்துக்கு 20%, உணவுக்காக அவர் 45% செலவிடுகிறார். இந்த 28,000 ரூபாயில் அதில் இருந்துட்டு அவர் பொழுதுபோக்கிற்காக செலவிடும் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அதை அப்படி பாஸ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். அவர் பொழுதுபோக்கிற்காக 7% ரூபாயை செலவு செய்கிறார். சதவீதத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 28,000 ரூபாய் 28,000 பெருக்கல் 7/100 அப்படின்னு போட்டுட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 28,000 பெருக்கல் 7/100 இதை நம்ம அடிச்சிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ரூபாய் ரூபாய் 1960 ரூபாய். 1960 ரூபாய். இதுதான் அவர்
பொழுதுபோக்கிற்காக செலவிடும் தொகை, பொழுதுபோக்கிற்காக செலவிடும் தொகை. இதுலேருந்தே நம்ம வந்து வாடகை தனியாக கேட்டாலும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதே 28,000 பெருக்கல் 13/100 போட்டோன்னா வாடகைக்கான ரூபாய் கிடைக்கிறோம். அதே மாதிரி 28,000 பெருக்கல் 20/100 போட்டோன்னா நமக்கு போக்குவரத்துக்கு அவர் எவ்வளவு ரூபாய் செலவிடுகிறார் அப்படிங்கிற அமௌண்ட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு உணவுக்காக 45/100 பெருக்கல் 28,000 போட்டோன்னா அதுக்கான ஆன்சர். சேமிப்புக்கு எவ்வளவு செலவிடுகிறார் அப்படின்னா 15/100 பெருக்கல் 28,000. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் தனித்தனியாட்டு செலவிடக்கூடிய தொகை. இப்போ சேர்த்தும் கேட்பாங்க, சேமிப்புக்கும் பொழுதுபோக்குக்கும் எவ்வளவு செலவிடுகிறார் அப்படின்னு கேட்டோன்னா இந்த 2% கூட்டணும். கூட்டி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை டிவைடட் பை 100 போட்டு நம்ம செஞ்சோன்னா ரெண்டுக்கும் சேர்ந்து அவர் எவ்வளவு ரூபாய் செலவிடுகிறார் அப்படின்னு தெரியும். ஆன்சர் வந்து ரூபாய் 1960. இனி 3வது கேள்வி பார்க்கலாம். ஒரு வியாபாரி தன்னிடமுள்ள பொருட்களை அடக்க விலையை விட 20% கூடுதலாக விலையை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின்பு 10% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் அவரது லாப சதவீதம் எவ்வளவு? ஒரு வியாபாரி தன்னிடமுள்ள பொருட்களை அடக்க விலையை விட 20% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின்பு 10% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் அவரது லாப சதவீதம் எவ்வளவு? இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஒரு வியாபாரி தன்னிடம் உள்ள பொருட்களை அடக்க விலையை விட 20% கூடுதலாக, அடக்க விலை அந்த விலையை நமக்கு குறிப்பிடவே இல்லை, எவ்வளோனே சொல்லலை. அதனால் அடக்க விலை என்னன்னு சொல்லாததுனால நம்ம 100ன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அடக்க விலையை 100 ரூபாய் என்க. 20% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு 100லிருந்து 20% அவர் கூடுதலாக நிர்ணயம் செய்கிறார். 100 + 100 × 20% போட்டுட்டோன்னா நமக்கு 120 ரூபாய் என நிர்ணயம் செய்கிறார். 100 ரூபா உள்ள பொருளை அவர் 20% அதிகமாக்கி 120 ரூபாய் என நிர்ணயம் செய்கிறார். பின்பு 10% தள்ளுபடி அறிவிக்கிறார். அதனால் இப்போ ஆல்ரெடி அவர் நிர்ணயம் பண்ணிட்டார், 120 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டாரு. அதிலிருந்து 10% தள்ளுபடி விலையில் கொடுக்குறார். அப்போ 120 பெருக்கல் 10/100 போட்டோன்னா நமக்கு 12 ரூபாய், 12 ரூபாய் அவர் தள்ளுபடி செய்கிறார். இனி இந்த 12 ரூபாயை 120 ரூபாயிலிருந்து கழிக்கணும். ஏன்னா அவர் நிர்ணயம் செய்த தொகை வந்து 120, 12% தள்ளுபடியில் கொடுக்குறாரு. அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் 108 ரூபாய். இந்த அமௌண்ட்டுக்கு தான் அவர் வந்து அவருடைய பொருட்களை வந்து அவர் விற்பனை செய்கிறார். அதனால் விற்ற விலை வந்து 108 ரூபாய். அதனால் அவருடைய லாபம் எவ்வளவு அப்படின்னா விற்ற விலை கழித்தல் வாங்கிய விலை, அதாவது அடக்க விலை. விற்ற விலை வந்து 108, அடக்க விலை நம்ம ஏற்கனவே 100 என்க அப்படின்னு வச்சுருக்கோம். அதனால் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 8 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். இந்த 8 ரூபாய் 100 ரூபாய்க்கு 8%, 8 ரூபாய் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 100 ரூபாயில் 8 ரூபாய் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக 8% வரும், அப்படி தானே? அதனால் 8% தான் அவருடைய லாப சதவீதம். இதில் வந்து மெயினாக நம்ம எடுக்க வேண்டியது வந்து அடக்க விலையை 100 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும். அவர் 20% கூடுதலாக நிர்ணயம் செய்கிறார். அதனால் 120 ரூபாய். அதிலிருந்து 10% தள்ளுபடி தருகிறார். அதனால் 120 பெருக்கல் 10/100 ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதில் இருந்துட்டு நம்ம ஏற்கனவே அடக்க விலை ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பார், அதிலிருந்து இதை நமக்கு கழிக்கணும். கழிக்கும்போது நமக்கு 8 ரூபாய் கிடைக்கும். இந்த 8 ரூபாய் வந்து 100 ரூபாயில் 8 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். அது 8%. சதவீதம் கேட்டதுனால இவ்வளவு. இப்போ லாபம் எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 ரூபாய். லாபம் அமௌண்ட்டில் கேட்டாங்கன்னா 8 ரூபாய். அதுவே பர்சன்டேஜில் கேட்டதுனால இது 8%. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இரு எண்களின் இசை சராசரி மற்றும் பெருக்கல் சராசரி முறையே 6.4 மற்றும் 8 ஆகும் எனில் அந்த எண்கள் யாவை? வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இரு எண்களின் இசை சராசரி பெருக்கல் சராசரி ரெண்டுக்குமே
ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருக்கல் சராசரி அதோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏபி. ரூட் ஆஃப் ஏபியினுடைய வேல்யூ பெருக்கல் சராசரியினுடைய வேல்யூ 8, அதனால் 8. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம வச்சுக்கலாம். இசை சராசரி அதுக்கு ஃபார்முலா 2ab/a+b. பெருக்கல் சராசரிக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏபி. இசை சராசரிக்கு ஃபார்முலா 2ab/a+b. இதோட வேல்யூ வந்து 6.4. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நம்ம வச்சுக்கலாம். ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 8. இதிலிருந்து நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஏபி கிடைக்கும். ஏபி ஈக்குவல் டு 64. இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏபியோட வேல்யூ 64. 2ab இதிலிருந்து நம்ம 2ab எடுத்துக்கலாமா? 2ab ஈக்குவல் டு 6.4 இன்ட்டு a+b. ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும் 64. அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 3.2 அதாவது 2ab ஈக்குவல் டு 6.4 இன்ட்டு a+b இந்த ஃபார்முலாலேருந்து எடுத்திருக்கு. ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து இந்த லைன் வந்திருக்கு. ஏபி ஈக்குவல் டு இந்த 2வை இந்த பக்கம் போனோன்னா 3.2ன்னு ஆயிரும் இன்ட்டு a+b. ஏபியோட வேல்யூ 64. a+bயோட வேல்யூ 64 டிவைடட் பை 3.2 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. a+bயோட வேல்யூ வந்து 20. ஏபியோட வேல்யூ 64, a+bயோட வேல்யூ 20. இதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏயை பாருங்கள். 8 8 64, 8 + 8 16. நமக்கு கூட்டுனா என்ன வரணும்? 20 வரணும். ரெண்டு நம்பரை கூட்டுனா 20 வரணும், பெருக்குனா 64 வரணும். அப்படிங்கிற நம்பர் இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆப்ஷன் பியை பாருங்கள். 32 2 கூட்டி பார்த்தா 34 வருது, பெருக்குனா 64 வருது. இது தவறு, பெருக்கலுக்கு மட்டும்தான் செட் ஆகுது. இந்த ஆப்ஷன் சியை பாருங்கள். 4 பெருக்கல் 16 64, 4 கூட்டல் 16 20. இந்த ஈக்குவேஷனை இது வந்து ஃபாலோ பண்ணுது பாருங்கள். a+bயோட வேல்யூ வந்து 20 வருது, a இன்டு பியோட வேல்யூ 64 வருது. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டிக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூடுதல் 540 எனில் அம்மதிப்புகளை காண்க. அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூடுதல் 540 எனில் அந்த மதிப்புகளை காண்க. இனி நம்ம ஆன்சரை செஞ்சு பார்க்கலாம். அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூடுதல். நம்ம அந்த 3 முழு மதிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ். அடுத்தடுத்து வரும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே நெக்ஸ்ட் நம்பர்ஸ் தான். அதனால் ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்பரை x+1ன்னு எடுத்துக்கலாம். மூணாவது நம்பரை x+2ன்னு எடுத்துக்கலாம். x+1 x+2 இது நம்ம எடுத்துக்கிறது. இனி இது அவ்வளோத்தையும் கூட்டுனா 3 முழு மதிப்புகளினுடைய கூடுதல் 540. அப்போ 3ஐயும் கூட்டும்போது நமக்கு 540 கிடைக்குது. x+1 + x+2 = 540. இனி 3x இருக்குது. 3x + 3 = 540. 3x = 540 - 3. 3x = 537. x = 537/3 = 179. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆன்சரில் என்ன கேட்டிருக்கு? அந்த மதிப்புகளை காண்க. நமக்கு 1 தான் தெரிஞ்சிருக்கு. எல்லாமே அடுத்தடுத்த நம்பர்னு நமக்கு தெரியும். x+1 x+2. அதனால் 179 180 181. அதுதான் அந்த 3 நம்பர்ஸ். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவிலிருந்து இருவர் சமவாய்ப்பு முறையாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் எனில் அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு. வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவிலிருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள்.
அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு. ஃபஸ்ட்டு 5 ஆண்கள் 5 பெண்கள் சேர்ந்தாலே மொத்தம் 10 பேர் வந்தாச்சு. இந்த குழுவில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க. இனி இந்த 10 பேரில் 2 பேர் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். NCR equal to n factorial divided by n minus r factorial into r factorial. இதுதான் ஃபார்முலா. NCR equal to n factorial divided by n minus r factorial into r factorial. அதை நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள், அதனால் 10 பேர் இருக்காங்க. அந்த குழுவில் இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணோம். 10C2 equal to n factorial, n factorialக்கு இந்த பக்கம் 10 factorial divided by n minus r factorial, 10 minus 2 factorial into 2 factorial. 10 factorial நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 into 9 into 8 factorial அப்படின்னு எழுதிக்கலாம். இதை அப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். 10 minus 2 factorial வந்து 8 factorial into 2 factorial. இந்த 8 factorial 8 factorial கேன்சல் ஆயிரும். 10 into 9 divided by 2 factorial value 2 into 1. 2 into 1. அதை நம்ம அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 45 கிடைக்கும். மொத்தம் 10 நபர்களில் 2 பேரை தேர்வு செய்வதற்கான நிகழ்தகவு 45. ஆனால் கேள்வியில் வெறும் 2 பேர் மட்டும் கேட்கல, அதில் ஒரு ஆண் ஒரு பெண் வரதுக்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்போ 2 குழு இருக்காங்க, 2 குழுக்குள்ளேயே 2 வெரைட்டியாக இருக்காங்க. 5 ஆண்கள் 5 பெண்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 5 ஆண்களில் ஒரு ஆண் வரணும், 5 பெண்களில் ஒரு பெண் செலக்ட் ஆகணும். அதனால் 5C1 into 5C1 equal to அதே ஃபார்முலா தான், n factorial divided by n minus r factorial into r factorial. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணனா 25 கிடைக்கும். ஒரு ஆண் ஒரு பெண் தேர்வு செய்யப்படுவதற்கான நிகழ்தகவு 25. அதில் என்ன கேட்டிருக்காங்க, மொத்தத்திலிருந்து இது எத்தனையாவது நிகழ்தகவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் மொத்தம் 45, அதில் வந்து 25 நம்ம வந்து பார்க்கணும். மொத்தம் 45 நிகழ்தகவு, அதில் 25 போயாச்சுன்னா 25 டிவைடட் பை 45 ஈக்குவல் டு 5/9. அதுதான் ஆன்சர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு ஆன்சர் 5/9. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒரு பெட்டியில் ஒத்த அளவுள்ள 4 சிவப்பு 5 நீலம் 6 பச்சை பந்துகள் உள்ளன. 2 பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று நீலமாகவும் அடுத்தது பச்சையாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன? வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஒரு பெட்டியில் ஒத்த அளவுள்ள 4 சிவப்பு நிறம் 5 நீல நிறம் 6 பச்சை நிற பந்துகள் உள்ளன. 2 பந்துகள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று நீலமாகவும் அடுத்தது பச்சையாகவும் இருக்க நிகழ்தகவு. இது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதே மாடல் தான். மொத்தம் 6 பச்சை பந்துகள் 5 நீல பந்துகள் 4 சிவப்பு பந்துகள், மொத்தமாக 15 பந்துகள் இருக்கின்றன. இந்த 15ல் நம்ம 2 பந்தை செலக்ட் பண்ணணும். அதில் ஒன்று நீல நிறமாகவும் மற்றொன்று பச்சை நிறமாகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த 15 பந்தில் 2 பந்து செலக்ட் பண்ணுறதுக்கான நிகழ்தகவை நம்ம பார்க்கலாம். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். அதே ஃபார்முலா தான். அதை நம்ம வந்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது 105 வழிகள் இருக்கின்றன. மொத்தம் 15 பந்துகளில் நம்ம ஏதாவது 2 பந்து செலக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் வந்து 105 வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்பில் இருந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன்று நீலமாகவும் மற்றொன்று பச்சையாகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீல பந்துகள் மொத்தம் எத்தனையும் பார்க்கணும். 5 நீல பந்துகள் இருக்கின்றன, 6 பச்சை பந்துகள் இருக்கின்றன. ஃபஸ்ட்டு 5 நீல பந்துகள், அதுக்கு நம்ம வந்து 5C1 எழுதிக்கலாம், இன்டு 6C1 6 சிவப்பு பந்துகள் 6 பச்சை பந்துகள் இருக்கின்றன. இதை நம்ம அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது அதே ஃபார்முலா தான், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இதில் 30 வழிகள் இருக்குது. இதில் வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்தம் 105 வழிகளில் 30 வழிகளை கேட்டிருக்காங்க. அப்போ 30 டிவைடட் பை 105 நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்
2/7 ஆன்சர் 2/7. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி. பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி. வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஆன்சர் வந்து லாஸ்ட் ஒன் 62 தான் ஆன்சர். மீதி எல்லாமே பாருங்கள் 1 ஸ்கொயர் தான் 1, 12 ஸ்கொயர் தான் 144, 4 ஸ்கொயர் தான் 16, 5 ஸ்கொயர் தான் 25, 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81, 11 ஸ்கொயர் வந்து 121, 6 ஸ்கொயர் 36. இதில் வந்து 62ன்னு வந்திருக்கு. 64ன்னு வந்திருந்தனா அது கரெக்டாக இருந்திருக்கும். இதில் வந்து 62ன்னு இருக்குது. அதனால் இது தவறானது. எந்த வித ஸ்கொயரும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகலை. அதனால் இது வந்து தனியாக இருக்கிறதுனால 62 தான் தொடர் வரிசையில் பொருந்தாத எண். இனி நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். 2011 முதல் 12க்கான உலக தேயிலை உற்பத்தியில் 5 நாடுகளின் பங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்டத்தின் மையத்தில் ஈயின் வட்ட கோணத்தை காண்க. வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஈயினுடைய வட்ட கோணம் கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தினுடைய மொத்த ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அதில் 15% எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 360 டிகிரி பெருக்கல் 15 டிவைடட் பை 100 நம்ம போட்டாச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து 54 டிகிரி. வட்டத்தினுடைய மொத்த கோணம் 360 டிகிரி. ஈயினுடைய அளவு 15%. ஈயினுடைய கோணம் சமம் 360 டிகிரி பெருக்கல் 15/100. சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 54 டிகிரி. 54 டிகிரி. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒரு தேர்வில் 30% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 40% மாணவிகள் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% எனில் 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம் என்ன? வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இதை நம்ம வந்து வெட்டு கோணத்தில் நம்ம பார்த்துக்கலாம். மாணவர்கள் மாணவிகள் இது எல்லாமே தேர்ச்சி பெறாதவர்கள். 30% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 40% மாணவிகள் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 20% மாணவர்கள், அதாவது 2 பேரும் சேர்ந்து மாணவ மாணவிகள் சேர்ந்து 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறவில்லை. மொத்தத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள் எவ்வளவுனா 30% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை, 40% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. ரெண்டையுமே நம்ம கூட்டிக்கணும். மைனஸ் 2க்கும் பொதுவாட்டு இருக்காங்க. அதனால் அந்த -20% கழிச்சிக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 50%. 70 - 20 = 50%. மொத்தமாக தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து 50%. ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்குன்னா 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. மொத்த சதவீதம் வந்து 100% எடுத்துட்டாங்கன்னா தேர்ச்சி பெறாதவர்கள் 50% கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 50%. தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து 50%. அவ்வளோதான். நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.